வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வெற்ற குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாடிட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாடிட அருள்நிதி சிவசங்கரி சிவகலாம் அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. இறை வணக்கம். ஆதியனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அருவென்ற உயிராய் அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அறிவேதான் தெய்வமென்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்றெடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வாம். வாழ்க வளம். குருவே துணை. புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்கலத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனையாலும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும்
அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமொடு காயகற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க, குருவே வாழ்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய 9 மைய தவத்தை மிகச்சிறந்த அனுபவமாக வழி நடத்திய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து நான் யார் என்ற கேள்விக்கு ஞானக்களஞ்சிய கவி விளக்கங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய கவிக்கு இசை வடிவம் வழங்கிட ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களையும், தொடர்ந்து விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களையும் அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன். கவி வந்துருச்சு. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நான் யார்? பிரம்மம். நான் என்ற பிரம்மத்தை அறிந்தேன், அது நினைவதனின் முடிவாகும், மூலமாகும். சூனியமே தோற்றமெல்லாம் அதில் இருந்தே, சுத்த வெளி மௌனமது உவமை இல்லை. ஊனுருவில் ஓடும் உயிர் சுழற்சி வேகம், உற்பத்தி செய்கின்ற மின்சாரத்தில் தோன்றுகின்ற அலையக்கம் அறிவு ஆகும். சுயநிலையில் தியானித்து அறிதல் ஞானம், சுயநிலையில் தியானித்து அறிதல் ஞானம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, நான் யார் துற சிந்தனையில் இன்றைக்கு பிரம்மம் தலைப்பிலே மகர்ஷியின் கவியை சிந்திப்போம். நான் என்ற பிரம்மத்தை அறிந்தேன். பிரம்மம் என்றால் படைத்தல் தொழிலுக்கு மூலமான கடவுள் என்று நம்முடைய தத்துவங்களிலே குறிப்பிடப்படுகிறது. இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து இயக்கங்களும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருந்தாலும் பிரபஞ்சமும் வளர்ந்து கொண்டே போகிறது. பிரஹ் என்ற வடமொழி சொல்லுக்கு பெருகுதல் என்று பொருள். இதே இன்றைய அறிவியலும் the universe is everlasting and ever increasing என்று சொல்கிறது. இந்த உலகம் விரிந்து கொண்டே போவதற்கு காரணம் எல்லையற்ற பரவலிலிருந்து அதன் தன்னிருக்கத்தின் காரணமாக புதிய புதிய இறைத்துகள்கள் பிரசவித்துக் கொண்டே இருப்பது. அது இந்த பிரபஞ்சத்திலே விண் ஆற்றலாக மனிதன் வரைக்கும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அனைத்தும் இந்த பிரம்மம் என்ற அடிப்படை ஆற்றலிலே அடங்கி போவதனால் இந்த உலகத்தை பிரம்மலோகம் என்று சொல்வார்கள். உலகம் என்றால் யூனிவர்ஸ், பிரபஞ்சம் என்ற பொருள். நான் என்ற பிரம்மத்தை அறிந்தேன். அது நினைவதனின் முடிவாகும்,
மூலம் ஆகும். இப்ப நான் என்ற உணர்வு எங்கே தோன்றுகிறதோ அதுதான் மூலம். நான் யார் என்ற கேள்விக்கு எப்போது விடை அனுபவத்தில் கிட்டுகிறதோ அது முடிவு. எனவே மூலமும் முடிவும் அறியாத நிலையில் வாழ்வது திரிசங்கு சொர்க்கம் என்பார்கள். திரிசங்கு சொர்க்கம் என்ன? மேலேயும் போகல, கீழேயும் வரல, அந்தரத்தில் தொங்குகின்ற நிலை தானே திரிசங்கு சொர்க்கம். அதுபோல் தெளிவு பெறாமல் முடிவும் இல்லாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையே திரிசங்கு. இது நினைவதனின் முடிவும் மூலமும் ஆகும். உணர்வு நினைவு என்பது இல்லை என்றால் நான் என்றே நாம் கருத முடியாது. அதனால் உணர்வுகளே இவற்றுக்கு அடிப்படை. அந்த உணர்வு என்பது என்ன? சாங்கிய யோகம் என்று கீதையினுடைய 2வது அத்தியாயம் பேசும். அதைத்தான் அறிவு என்று சைவ சித்தாந்தம் பேசும். மகர்ஷி அவர்களும் த ஜர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ், அறிவின் பயணமே அனைத்தும் என்று குறிப்பிடுவார்கள். சூனியமே தோற்றமெல்லாம் அதிலிருந்தே. பொதுவாக இந்த பிரம்மம் என்ற சொல்லுக்கு படைத்தல் என்று பொருள் கொண்டாலும் இது எங்கே இருந்து படைக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது பிரம்மலோகம் என்ற இந்த யூனிவர்ஸுக்குள் தான். அப்ப இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பால் உள்ளது பிரம்மம் என்று சொல்ல முடியாது. அது சுத்தவெளி, பரவெளி, ஆதிசிவம் என்றுதான் சொல்லணும். ஆனாலும் தெய்வம், கடவுள், பிரம்மம், விஷ்ணு எல்லாமே ஒரே பொருளாகவே நாம் கொள்ளுகின்றோம். கடவுள் என்ற ஒன்றுக்குள் முடித்து விடுகின்றோம். ஆனால் ஒவ்வொரு சொல்லுக்கும் தனித்த விளக்கம் உண்டு அல்லவா? இப்போ கடவுள் என்ற சொல் கடவுளை குறிப்பது இல்லை. உண்மையிலேயே இறைவன், இறைநிலை, எங்கும் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற சுத்தவெளி, அது இறைநிலை. கடவுள் என்றால் இது பெயர் சொல் அல்ல, வினை சொல். கடவுள், கடவுள் என்று பொருள். டைவ் இன் இஸ் டிவைன். நமக்கு உள்ளாக உடலுக்குள் கடந்து போவது, அத உள் கட என்பதுதான் கடவுள் என்று மொழி மாற்றம் பெற்றிருக்கிறது. அப்ப இறைநிலை என்பது பெயர் சொல், கடவுள் என்பது வினை சொல். காரணம், இறைநிலையை அறிவதற்கான வழிதான் கடவுள், உள் கடந்து போ என்பது. அதுபோல பிரம்மம் என்ற சொல்லுக்கு பிரம்மலோகம், யூனிவர்ஸ் என்றுதான் பொருள் கொள்ள முடியும். இதற்குள் நிகழ்பவற்றைத்தான் பிரம்மம் என்று சொல்ல முடியும். இதற்கு அப்பால் உள்ளது தூய வெளி, சுத்தவெளி. ஆனா மொழி வழக்காக எல்லோரும் இதையே புரிந்து கொண்டதுனால மகர்ஷி அவர்கள் அப்படியே பயன்படுத்துறாங்க. சூனியமே தோற்றமெல்லாம் அதிலிருந்தே, அந்த பிரம்மத்திலிருந்தே எல்லா தோற்றங்களும் உதிக்கின்றன. இது இன்னொரு கோணத்திலையும் சிந்திக்கலாம். விண்நிலை அது பிரம்மலோகம். விண்வெளி என்றால் இந்த பிரபஞ்சத்தை சொல்லுகிறோம். இது பிரம்மலோகம். இங்கேதான் தோற்றங்கள் வெளிப்படுகின்றன. அதனால் அனைத்தையும் படைக்கின்ற நிலை பிரம்மம் என்று சொல்வதிலே மிக பொருத்தம். ஆனால் அது சுத்த வெளி, மௌனம், அது ஊமை இல்லை என்கின்ற போது இந்த இடத்துல பிரம்மம் என்ற சொல்லை விட்டு இறை வெளி, இறைநிலை என்ற சொல்லுக்கு வரணும். இப்ப சுத்த வெளி அது மௌனம், இயக்கமற்ற மௌனம்.
வேகத்தை குறைத்து விட்டால் இருப்பு அங்க மிச்சம். ஓசையை குறைத்து விட்டால் மௌனம் அங்கே மிச்சம். அப்ப வேகம் என்பது எழுச்சி பெற்றால் தானே, ஓசை என்பது எழுச்சி பெற்றால் தானே. அப்ப அணுவின் எழுச்சி அண்ட பிண்டங்கள், உணர்வின் எழுச்சி ஓசை முதல் ஓசை மற்ற 4 ஸ்பரிசம் தானே முதல். அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். சுத்த வெளி மௌனம் அது உவமை இல்லை. அல்லாஹ். அல்லாஹ் என்ற சொல்லுக்கு பொருள் தனக்கு உவமை இல்லாதான். இந்த வார்த்தை நபிகளுக்கு முன்பே வெளிப்படுத்திய மகான் வலுப்பெருந்தகை. தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுன்னு சொன்னார் இல்லையா. அப்ப அந்த தனக்கோமை இல்லாதான் என்ற அந்த சொல்தான் அரபு மொழியிலே அல்லாஹ் எனப்படுகிறது. அப்ப ஓமை கம்பேரிசன் என்றால் there must be 2 aspects minimum. 2 இருந்தால்தான் ஒன்றோடு ஒன்றை ஒப்பிட முடியும். இருப்பதே ஒன்று என்றால் அது எதனோடு ஒப்பிட முடியும்? அதனால் தெய்வம் என்பதற்கு ஒப்பிட முடியாது. அதனால் அது உவமையற்றது. அது மட்டுமல்ல, சொல் வழக்கிலேயே உண்மை பொய்மை என்று சொல்கிறோம் இல்லையா, அது வழக்கில் உள்ளதே தவிர உண்மைக்கு எதிர்ச்சொல் கிடையாது. பொய்மைக்கு எதிர்ச்சொல் வாய்மை. பொய்மையும் வாய்மை எடுத்த என்றார் வள்ளுவர். அப்ப ஏன் உண்மைக்கு எதிர்ச்சொல் கிடையாது என்றால், உண்மையின் பேர் தெய்வம் என்போம். உள் கூட்டல் மெய் தான் உண்மை. அப்ப உண்மை என்பது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அணுவும் உண்மை. அந்த அணுவுக்குள் அடங்கியிருப்பது மெய்ப்பொருளாகிய சுத்த வெளியின் ஒரு துகள் பின்னம். அதனால் உள் அடங்கிய மெய்ப்பொருள் உண்மை என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் கிடையாது. அதுபோல சுத்த வெளி மௌனமது ஓமை இல்லை. ஊனுருவில் ஓடும் உயிர் சுழற்சி வேகம். ஊன் சதை, உருவம் மனித வடிவம், இதற்குள் ஓடுகின்ற உயிர் சுழற்சி வேகம். உயிரின் சுழற்சி வேகம் உற்பத்தி செய்கின்ற மின்சாரத்தில். இப்போ இந்த ஊன் உருவில் ஓடுகின்ற உயிர் சுழற்சி. அப்போ உயிருக்கு மூலம் என்ன? ஜீவகாந்த துகள்கள். அப்ப ஜீவகாந்த துகள்களே ஒரு கொத்தேக்கமாக உயிர் அலையாக இயங்குகின்ற போது அந்த வேகத்தின் காரணமாக கூடிய ஜீவகாந்த துகள்களே பிரிகின்ற நிகழ்ச்சியை கரைசல் என்று சொல்கின்றோம். இப்ப பிரிகின்ற போது அது உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றது. தொடுபுலன், சுவை புலன், வாசனை, பார்வை, ஓசை என்ற 5 புலன்கள் வழியாக ஐவகை சுகங்களை தூக்கிறது. எனவே ஊன் உருவில் ஓடும் உயிர் சுழற்சி வேகம் உற்பத்தி செய்கின்ற மின்சாரத்தில். மின்சாரம் என்ன அர்த்தம்? சாரம். ஆங்கிலத்திலே கரண்ட் என்று ஒரு சொல், எலக்ட்ரிசிட்டி கரண்ட் என்று சொல்வார்கள். இதே போல வாட்டர் கரன்சி என்று ஒரு சொல் உண்டு. வங்கியிலே கரண்ட் அக்கவுண்ட் என்றும் ஒரு சொல் உண்டு. இப்போ கரண்ட், வாட்டர் கரன்சி இந்த 3 நிலைகளிலேயும் எது குறிப்பிடப்படுகிறது? கரன்சி என்றால் அது ரிசர்வ் பேங்க்ல அச்சாகுது.
அங்கேயே நின்று போறது இல்லை. அது ஸ்டேட் வங்கி மூலமாக நாடு முழுவதும் விநியோகிக்கப்படும். அது பல பேரிடத்துல கைமாறிக்கொண்டே பல பொருட்களை வாங்கி விற்க செய்து வணிகத்திற்கு மூலப்பொருளாகும். இப்படி கைமாறிக்கொண்டே இருக்கும், தொடர்ந்து கைமாறிக்கொண்டே இருக்கும். அதனால் அது கரன்சி. வாட்டர் கரன்சி, நீரின் ஓட்டத்தை வேகத்தை அளக்கிற போது வாட்டர் கரன்சி. அதே போல எலக்ட்ரிசிட்டியுடைய ஓட்டத்தை கரண்ட் என்று சொல்கின்றோம். சரி, இப்ப ஓடுவது என்றால், ஓடுவது மின்சாரம் என்றால் ஓடுவது எது? எது ஓடிக்கொண்டிருக்கிறது? எலக்ட்ரான்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அப்போ காந்தத்தின் தொடர் இயக்கமே மின்சக்தியின் வெளிப்பாடு. வெளிச்சம், காற்று, வெப்பம் என்ற மின்சாரத்தின் பயன்பாடு சில வகைகளில் வெளிப்படுகிறது. அப்ப மூலத்தில் உள்ளது என்ன? காந்த அலைகளே. அப்ப காந்தம் தான் தன்மாற்றம் அடைகிறது. எலக்ட்ரான் என்ற விண் இயக்கம் ஓட்டம் பெறுகின்ற போது அதனுடைய காந்த அலைகளே எந்த பொருளிலே நாம் செலுத்துகின்றோமோ அது ஓசையாக, குளிர்ச்சியாக, வெளிச்சமாக தன்மாற்றம் அடைகிறது. அடுத்து உற்பத்தி செய்கின்ற மின்சாரத்தில் தோன்றுகின்ற அலை இயக்கம் அறிவும் ஆகும். சுயநிலையில் தியானித்து அறிதல் ஞானம். இப்ப இதெல்லாம் இந்த சீர்மையோடு இயக்குறது பாருங்க. நம்ம வேகத்தை பார்க்கிறோம், எளிதில் புரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த வேகத்திற்குள் ஒரு ஒழுக்கம் இருக்கு பாருங்க. இப்படித்தான் இப்படி தன்மாற்றம் அடையணும் என்பதெல்லாம் ஒரு ஒழுங்கு இருக்கு பாருங்க. அந்த ஒழுக்கத்திற்கு பெயர் அறிவு. பேட்டர்ன், precision and regularity. அப்ப அறிவே ஆற்றலாக எழுச்சி பெற்றதனால் இயங்குகின்ற அனைத்திற்குள்ளும் அறிவின் இயக்க ஒழுங்கு என்பது அமைந்திருக்கும். அப்ப சுயநிலையில் தியானித்து அறிதல் ஞானம். ராஜவித்யா, ராஜகுஹ்ய யோகம் என்று பகவத்கீதையிலே 9வது அத்தியாயம். இதை பொதுவாக ராஜயோகம் சொல்வார்கள். ஆனால் அது உண்மையிலே அவருடைய தலைப்பு ராஜயோகம் அல்ல, ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் என்று சொல்வார்கள். ஏன் என்றால் ராஜவித்தை என்பது பிரம்ம வித்தை என்று சொல்வார்கள். வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வாகும். வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. அத்வைதமாகி அவன் எங்குமாகி அணுமுதலாய் அண்டங்களாகி தாங்கும் சுத்தவெளி சூன்யமாய் நிறைந்த தன்மை சூட்சுமமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானேயான தனையறிந்த வித்தை ராஜவித்தை. அதான் பிரம்ம வித்தை. அப்ப அந்த ராஜயோகம், ராஜவித்யா என்றால் பிரம்ம வித்தை. இந்த பிரம்ம வித்தியை கற்றுக்கொள்வதுதான் இப்போ வித்யாரம்பம் என்று சொல்லி விஜயதசமிக்கு பிறகு வைக்கிறாங்க இல்லையா? 10ஆம் நாள் விஜயதசமி வித்யாரம்ப நாள். அப்போ பள்ளியிலே கூட அந்த விஜயதசமி அட்மிஷன் என்று செய்வார்கள், சில ஸ்கூல்ல உண்டு. எதை கற்றுக்கொள்வது? எத்தனையோ வித்தைகள், கல்விகளை நாம் கற்றுக்கொள்ளலாம் சமுதாயத்துல. ஆனால் இந்த விஜயதசமி கற்றுக்கொள்ள சொல்லுகின்ற வித்தை எது என்றால், இப்போ அந்த நவராத்திரியே நம்ம யோசிச்சு பார்க்கணும். 9 நாட்களை 3 நாட்களாக பிரிச்சிருப்பாங்க. முதல் 3 நாட்கள் சரஸ்வதி வழிபாடு,
அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி வழிபாடு, அடுத்த 3 நாட்கள் சக்தி வழிபாடு. கல்வியா, செல்வமா, வீரமா? சரஸ்வதி, லக்ஷ்மி, சக்தி. சரி, இப்போ சக்தி தானே எல்லா இயக்கங்களுக்கும் ஆதாரம். அந்த சக்தி தான் ஆயுதம், ஆயுத பூஜை. அதன் பிறகு இந்த சக்தி எங்கே இருந்து வந்தது என்பதை குருவின் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த உலகத்தை கற்றுக்கொள்வது கல்வி, உலக வாழ்க்கைக்கு அவசியம் செல்வம். இந்த இரண்டுக்கும் அடிப்படை சக்தி. இந்த சக்திக்கு அடிப்படை என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வித்தைக்கான ஆரம்ப நாள், வித்யாரம்ப நாள் விஜயதசமி. எனவே பிரம்ம வித்தையை கற்றுக்கொள்வது சுயநிலையில் தியானித்து அறிதல் ஞானம். சரி, இது ஏன் எல்லோரும் கட்டுவதில்லை? ராஜ வித்யா சரி, இது எப்படி இருக்கிறது என்றால் ராஜ குஹ்யா. குஹ்யா என்றால் மறைபொருளாக இருக்கிறது. அப்ப இந்த பிரம்மம் என்ற மூலக்கூறு அது எல்லோருடைய கருத்துக்கும் எட்டுவது இல்லை, உபன்யாசகர்களின் கருத்துகளுக்கும் எட்டுவதில்லை. ஏன்னா உபன்யாசகர்களுக்கு பிரம்மத்தை அறிந்திருந்தால் அவர்கள் தவறானதை போதிக்க மாட்டார்கள், பேச மாட்டார்கள். அப்போ உபன்யாசகர் எல்லாருமே அரை வேக்காடுகள், வெறுமனே வார்த்தைக்கு வார்த்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய அரை வேக்காடுகள். அப்ப பிரம்மத்தை எப்படி அறிய முடியும்? பூஜை, புனஸ்காரம், மந்திர உச்சாரணம் இவற்றால் அறிய முடியவில்லை என்பது சரித்திர உண்மை. பிறகு எப்படி அறிய முடியும்? தனக்கு உள் கடவுள் உள் கடந்து போனால் மட்டுமே இந்த சக்திக்கான மூலம் சிவம் என்பது அறியப்படும். அதுதான் அனைத்திற்கும் மூலப்பொருள் என்பது அறியப்படும். அதிலேயே ஒரு விதி அடக்கம் பெற்றிருக்கிறது என்பது அறியப்படும். அந்த விதியே இறைத்தொகலில் இயல்புக்க விதியாகி, விண்களிலே இயற்கை விதியாகி, ஜீவன்களிலே செயலுக்கு தக்க விளைவு என்ற விதியாகி, இந்த 3 விதிகளையும் தன்னுள் அடக்கி வைத்திருப்பது தெய்வ நீதி. அப்ப தெய்வமும் தெய்வ நீதியையும் அறிந்தால், அறிவித்தால் அப்போதுதான் சமுதாயம் மேன்மை பெறும். எனவே இதை சுயநிலையில் தியானித்து அறிதல் ஞானம். யாரும் இங்க வெளியே போய் வாங்க முடியாதுங்க. யார் நமக்கு கொடுப்பாங்க இலவசமா? சொல்லுவாரு சில பேர், கேட்டுட்டே இருங்க ஞானம் வந்துடும் பாரு. கேட்டுட்டே ஞானம் வரும்னா எல்லாரும் ஞானியா இருப்பாங்க இல்லை? யூடியூப்ல எத்தனை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஞானம் வந்துருதா? அப்ப கேட்டுக்கொண்டே இருந்தால் ஞானம் வரும் என்றால் எல்லோரும் ஞானியா இருப்பாங்க. இல்லை படித்து கொண்டே இருந்தால் ஞானம் வந்துடும் என்று சொன்னால் வேதங்களை, புராணங்களை படித்தவங்களாம் ஞானியா இருப்பாங்க. பயிற்சி செய்தால் தான் ஞானம் பெறும். ஏன் என்றால் செயலுக்கு விளைவுதான். இறைநிலையே செயலுக்கு விளைவுதான். அப்ப படித்தால் அதுக்கு செயலுக்கு விளைவு என்ன? புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவுதான். கேட்டால் புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், அது அவ்வளவுதான். பூஜை புனஸ்காரங்களை செய்தால் அது ஒரு செயல், பார்க்கிறோம், தெரிந்து கொள்கிறோம், அவ்வளவுதான். ஆனா இதை உணர்தல், அண்டர்ஸ்டாண்டிங் என்பது வேற, என்லைட்மெண்ட் என்பது வேற. ஸோ அது புரிந்து கொள்ள மட்டும் போதாது, அது அனுபவத்தில் பெற வேண்டும். சுயநிலையில் தியானித்து அறிதல் ஞானம். அப்ப அவரவர் சுயமாகத்தான் தியானித்து அறிய வேண்டும். இதை சைவ சித்தாந்தத்துல சில கதைகள் சொல்லுவாங்க இல்லையா? அதுல மிக அற்புதமான ஒரு கதை, ஓம் நம சிவாய என்ற
தொலைக்காட்சி தொடர் வந்தபோது ஒரு வாரத்துல அந்த தொடர் நிகழ்ச்சியிலே சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு கதை. ஒரு நாள் இந்த ரிஷிகள் தேவர்கள் எல்லாரும் சிவபெருமன் தரிசிப்பதற்காக கைலாசம் போறாங்க. அங்கே சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார். எல்லாரும் அமைதியா காத்திருக்கிறாங்க. பிறகு சிவபெருமான் தியானத்தை முடித்து கண் விழித்த உடனே எல்லோரும் சிவபெருமானை போற்றுகிறார்கள், துதிக்கிறார்கள். அப்புறம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, பெருமானே, உங்களை அடைவதற்காக நாங்கள் எல்லோரும் பூஜை, புனஸ்காரம், தவமுறை, தியானம் என்றெல்லாம் செய்கிறோம். ஆனால் தாங்களோ எப்போதும் தனிமையில் தியானத்திலே இருக்கிறீர்களே, நீங்கள் யாரை நோக்கி தவம் செய்கிறீர்கள்? மிக அற்புதமான கேள்வி. சிவபெருமான் தியானத்தில் இருக்கிறார் என்றால் யாரை நோக்கி தவம் செய்கிறார்? பதில் மிக அருமை. நான் என் மூலத்தை நோக்கி தவம் செய்கிறேன். அப்போ பருப்பொருட்களாக, தோற்றங்களாக, ஜீவன்களாக, மனிதர்களாக அனைத்துமாக இந்த பிரபஞ்சத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற சிவத்தை அறிவதற்கான வழி என்ன? மௌனமாக இருந்து இந்த உருவ சிவத்திற்கு மூலம் அரூபம், அந்த அரூபத்தை அறிவதே ஞானம். எனவே இது அவரவர்கள் தான் செய்ய வேண்டும். நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு. அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. எனக்காக நீ அழுதால் இயற்கையில் நடக்கும். எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும்? அப்ப இந்த ஆத்மாவுக்கென்று சில கடமைகள் உண்டு. ஒரு முக்கியமான தலையாய கடமை ஒன்று உண்டு. அதை இந்த ஆத்மாவுக்கு இந்த ஆத்மா தான் செய்தாக வேண்டும். சிவத்தின் அரூபத்தை அறிவதற்கு சிவமே தவம் செய்தாக வேண்டும். எவ்வளவு அற்புதமான கருத்தெல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்ப இவற்றையெல்லாம் மக்களுக்கு போதிப்பதற்கு பதிலாக வெறும் கற்பனைகளையே கதைகளாக்கி போதித்துக் கொண்டிருந்தால் எந்த காலத்திலும் ஒழுக்கம் வராது, துன்பங்களும் நோய்களும் தீராது. எனவே இது யார் தருவார், யார் பெறுவார்? அவரவர்களே தான் சுயமாக தியானம் செய்ய வேண்டும். சுயநிலையில் தியானித்து அறிதலே ஞானம். இந்த ராஜ வித்யா, ராஜகுஹ்ய யோகம் என்று சொல்கின்ற போது அதுல ஞேயம், ஞானம் என்று 2 வார்த்தைகள் சொல்லப்படும். ஞேயம் என்றால் அறிய வேண்டியது, அந்த பிரம்மம் அறிய வேண்டியது. ஞானம் என்றால் அறிந்த அனுபவ நிலை, ஞானி. அப்ப ஞேயம், ஞானம், ஞானி. அறிய வேண்டியது, அறிவது அறிந்தவருடைய பக்குவம். ஞேயம், ஞானம், ஞானி. இப்படி நம்முடைய பூர்வீகத்தை அறிகின்ற போது என்ன பலன் என்றால் எல்லோரையும் பிரம்மமாக பார்க்கின்ற பக்குவம் வரும். அப்ப எல்லோருடைய உணர்வுகளையும் தேவைகளையும் மதிக்கின்ற பக்குவம் வரும், பண்பாடு வரும். அப்ப உலக சகோதரத்துவம் மலரும், இந்த உலகமே சொர்க்குலோகமாக மாறும். எதற்காகவும் யாரிடத்தும் கையேந்துகின்ற நிலை இருக்காது. உனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பது உண்டு. அந்த செழிப்பே வாழ்க்கை வளம். அதை புரிந்து வாழ்வதற்காகத்தான் மகரிஷி அவர்கள் நான்கார் தத்துவத்தை பல கோணங்களிலே, பல கவிதைகளிலே தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த கவிதை சில விளக்கத்தை பார்த்தோம். வாய்ப்பளித்தனருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இந்த பாடலை அன்று வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது கேட்டதனுடைய விளைவுதான் இந்த தலைப்புக்கு காரணம்.
இந்த பாடல் தான். நான் என்ற பிரம்மத்தை அறிந்தேன் அப்படின்னு தர்மபுரம் சாமிநாதன் ம் எடுத்து ஓதுவார் பாடல். அழகா பாடியிருப்பார் அவரு. அந்த பாட்டை கேட்கும் பொழுது தான் இந்த தலைப்பு வந்து உருவான மூலம். அருமை, சிறப்பையா. தொடர்ந்து சிறப்பாக விளக்கம் வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்ய அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற புரசல், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர்வுடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், புகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.